நீ வீட்டுல போய் கழுத மேய்ச்சிட்டு இருக்கலாம்ல, எதுக்கு மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற? நீ இந்த பொண்ணு விஷயத்துல செஞ்ச அசிங்கத்துக்கு உன்னை இந்த காலேஜ்ல இருந்து உடனே வெளியே துரத்தணும். அதை ஏன் செய்யலைன்னா இந்த பொண்ணு அப்படி செய்ய வேண்டாம் சொன்னதுனால. உனக்கு வெக்கம் இல்லடா? பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஜென்டில்மேன் மாதிரி காலேஜுக்கு வர்றது, ஆனா ஒளிஞ்சு நின்று பொண்ணை பாக்குறது. நீ கிளாஸ்க்கு போமா, இனிமே இந்த மாதிரி பிரச்சனையா வராது. போமா. உனக்கு என்னடாச்சு? நான் அந்த பொண்ணு காலில் விழுந்ததுனால நீ தப்பிச்ச. அந்த பொண்ணு உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? நீ அங்க இருந்து கம்பி எண்ணணும். நீ போய் பாடத்தை படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ற வழியை பாரு. அதுக்கப்புறமா குளத்துல குளிக்கிறதையும் படிக்கிறதையும் ஒளிஞ்சு நின்னு பார்க்கலாம். போ போ. இந்த மாதிரி காலேஜ் பசங்கனால பொண்ணுங்க பாத்ரூம்ல போய் குளிக்கிறது கூட பயப்பட வேண்டியதா இருக்கு. ஏண்டி இதுதான் அவனுக்கு கொடுக்கிற ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் கிஃப்ட். May I come in, sir? Yes, come in. உட்கார். சார் என்ன வர சொன்னீங்களாமே? லுக் தேவிகா, எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். இந்த கம்பெனில சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டியூட்டி நேரம். அது உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். நான் நினைச்சேன் அத கூட நீ மறந்து போயிட்டியோன்னு. தேவிகா, நீ ரொம்ப நாளாவே தினமும் ஆபீஸ்க்கு லேட்டா தான் வர இல்ல? வீட்ல நோ, வீட்ல வேலை இருந்தது, பஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்ற நொண்டி சாக்குதான் அது. அப்புறம் எப்பவும் லேட்டா வர ஒரு ஸ்டாஃப வேலைக்கு வச்சிருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்பா அம்மா இல்லாத ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஆபீஸ்ல உன்னை வேலைக்கு சேர்த்தேன். சாரி சார். என்ன பயந்துட்டியா? நான் நினைச்சேன் நீ தற்கொலை பண்ணிக்கிற கூட்டத்தை சேர்ந்தவன். விளக்கு வைக்கிற நேரத்துல கண்ணாடியில உன் அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? என்னாச்சு முதட்ல? அது காலேஜ் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன்க்கா. வேற எங்கேயும் அடிப்படல? அக்கா, காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டிய கடைசி தேதி நாளைக்குதான். எனக்கு ஞாபகம் இருக்குமா? உனக்கு தெரியும்ல, எதையும் உங்க அக்கா மறக்க மாட்டா. எனக்கு ஏதாவது பணம் கிடைச்சிருந்தா கடைசி டேட் வரைக்கும் காத்திருமான்னு நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேன்ல? அது தெரியும்க்கா, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். நீ பயப்படாத. ஃபீஸ் கட்டலைங்கிறதுக்காக நீ காலேஜுக்கு போகாம வீட்லயே இருந்து கவலைப்பட்டுட்டு இருக்காத. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல?
ம். சரி, நீ போய் படிக்கிறத பாரு. ஆ, பரீட்சைக்கு முன்னாடி ஃபீஸ் கட்டிடலாம். சரிக்கா. இந்த ராத்திரியில எங்கடா கிளம்பிட்ட? தேவிகா அக்கா வீட்டுக்கு தேவராஜ பார்க்க போறேன். ராத்திரி பகல்னு பார்க்காம எப்ப பார்த்தாலும் தேவிகா வீட்டுல உனக்கு என்ன வேலை? நான் சொல்றது கேளு. கல்யாண வயசான ஒரு பொண்ணும் கன்னி பொண்ணான இன்னொருத்தையும் இருக்கிற வீடு அது. இப்படி நேரம் கெட்ட நேரத்துல அங்க போயிட்டு வந்தா ஊர்க்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஆமா, தேவையில்லாத விஷயத்தை நினைச்சிட்டு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? ஊர்க்காரங்க ஏதாவது சொன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியும். கதவை மூடிட்டு நீங்க பேசாம படுங்க. இவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இவளை நீதான் காப்பாத்தணுமா தாய் மூகாம்பிகை. இந்த மாசம் 16ஆம் தேதிக்குள்ள அவங்க கேட்கிற டொனேஷன் ஃபீஸ் கட்டலன்னா அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம் சொல்றாங்க. டொனேஷன் அவங்க எவ்வளவு கேக்குறாங்க தேவா? 25,000 ரூபாய் அவங்க கேட்கறாங்க. அவ்வளவு கட்ட முடியலனாலும் ஒரு 15,000 கட்டி ஆகணும். டொனேஷன் முதல்ல கட்டினா தான் அவங்க மெனு அனுப்புவாங்க. 16 தானே கடைசி தேதி. நான் ஏற்பாடு பண்றேன். என்ன தேவிகா, ரொம்ப கவலையா உட்காந்துருக்க? வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன செய்யறதுனே தெரியல. என்னாச்சு? நேத்து அந்த தர்மராஜ் வீட்டுக்கு வந்திருந்தாரு. எங்க அப்பா உயிரோட இருந்தப்போ வீட்டை அடமானம் வச்சு வாங்கின பணம் உடனே வேணும்னு கேக்குறாரு. பண விஷயத்துல உடனே உதவி பண்ற ஒருத்தரை நான் உனக்கு சொல்றேன் தேவிகா. யார் அது? நம்ம சங்கர் சார் தான். ஆனா நீதான் போய் அவரை கேட்கணும். சங்கர் சார் கிட்ட போய் கேட்டா அவரு எந்த பிரச்சனையும் இல்ல, நீயே போய் கேளு தேவிகா. ஓகே. உட்காரு. 1-2 எமர்ஜென்சி டிக்கெட்ஸ் ரெடி பண்ண முடியாம சிக்கல் ஆயிடுச்சு. மும்பை பிளைட்டோட சார்ட் கூட எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நான் கேட்க மறந்துட்டேன். நீ எதுக்கு வந்த? எனக்கு சார் கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு. அதுக்கு நீ தயங்க வேண்டிய அவசியமே இல்ல. தைரியமா என்ன வேணுமோ கேளு. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது சார். 4-5 இடத்துல கேட்டேன். இது வரைக்கும் எங்கேயும் கிடைக்கல சார். நீங்க நினைச்சா. என்கிட்ட பணம் கேட்கறதுக்கு எதுக்கு பயப்படுற? உனக்கு இப்போ 50,000 ரூபாய் தானே வேணும்? அத நான் கொடுக்கிறேன். ஆனா என் ஆசையை தீர்க்கறதுக்கு நீ முயற்சி பண்ணணும். வா. வா. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. இங்க ஆம்பளை நான் ஒருத்தன் தான் இருக்கேன். வா. இந்தா, நீ என்கிட்ட கேட்டல்ல 50,000 ரூபாய். வாங்கிக்க. தேங்க்யூ சார். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். வா. தேவிகா, நீ அழகா இருக்க. இந்த எல்லோ சாரியில ரொம்ப அழகா இருக்க. என்னாச்சுக்கா, இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? இன்னைக்கு ஆபீஸ்ல கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு.
தேவராஜ் எங்க? தேவராஜ் என்ன வெளியே போயிருக்காரு. உங்களுக்கு என்னாச்சுக்கா? முகத்துல ஏதோ பறி கொடுத்த மாதிரி. என்னமோ உடம்பே சரியில்லைம்மா. நான் போய் கொஞ்சம் படுக்கட்டுமா? ம். முத்து மாமாவா? இப்பெல்லாம் இந்த பக்கம் வரதே இல்ல போல இருக்கு. ஒண்ணும் வரக்கூடாதுன்னு இல்லம்மா, அங்கங்க பொண்ணு பாக்குறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. அது சரி, உட்காருங்க. இருக்கேன். உண்மையை சொல்லட்டுமா தேவிகா, எனக்கு இந்த புரோக்கர் வேலை கொஞ்சம் கூட பிடிக்கல. அது என்ன மாமா அப்படி சொல்றீங்க? மேட்ச் வார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க, அது மாதிரிதான் இப்ப மணமக்கள் செலக்ஷனும். டாக்டருக்கு டாக்டர் தான் வேணுமா, வக்கீலுக்கு வக்கீல் தான் வேணுமா. அது சரின்னு அங்கங்க லோலோன்னு அலைஞ்சு ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணை செட் பண்ணி கல்யாண ஏற்பாடு பண்ணா கடைசியில நம்ம கமிஷன்ல தான் கை வைக்கிறாங்க. இப்படி ஏமாத்தினா எப்படிமா? அப்போ முத்து மாமா எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லுங்க. ஆமாம்மா, நாம கூட நடந்து வரவனையே நாம நம்ப முடியாத காலம் இது. அப்ப மகாபலி கிட்ட வாமனம் கேட்ட மாதிரி இப்ப 3வது அடி நம்ம தலையிலே கை வைக்கிறாங்க. ஐயோ, முத்து மாமா கிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியல. அம்பிகா, முத்து மாமா காபி கொடு. நான் வரேன். அது சரி, நான் வந்த விஷயத்த சொல்லலையே. என்ன விஷயம்? சொன்னா என் மேல கோபப்படக்கூடாது. உங்க சொந்தக்காரங்கிற பாசத்துல நான் வற்புறுத்தினேம்மா. அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வீட்டுல மறுபடியும் கேட்டாங்க, உன் அபிப்பிராயம் என்னன்னு சொன்னீங்கன்னா? என்ன முத்து மாமா, நான் அன்னைக்கு அவங்க கிட்ட எல்லாம் சொன்னனே. இப்ப என் மனசுல கல்யாண ஆசை இல்ல. அப்படி ஏதாவது ஆசை வந்தா முதல்ல உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன், போதுமா? இந்த 70 kg தாஜ்மஹாலை எவன் கட்டிக்க போறானோ? மாமா இந்த நான் பயந்துட்டேன். நீ இங்கதான் இருக்கியா? நீ காலேஜுக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன். அப்ப அக்காவுக்கு மாப்பிள்ளை ரெடின்னு சொல்லுங்க. மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடி இல்லைன்னு சொல்றதுதான் சரி. கல்யாண ஆசை இல்லையா? உனக்கு தெரியுமா எத்தனை மாப்பிள்ளைங்களை நான் பார்த்து வச்சிருக்கேன். எப்ப கேட்டாலும் சொல்ற கல்யாண ஆசை இல்லைன்னு. இனி குழிக்குள்ளதான் வைக்கணும் உன் அக்காவோட ஃபர்ஸ்ட் நைட். சிரிக்காத. அடுத்த கல்யாணம் உனக்கு தான். ஒரு அழகான பையனை நான் உனக்கு பார்த்து வச்சிருக்கேன். ஆனா 10% கமிஷன் அது இந்த மாமா கரெக்டா கொடுத்தேன்னா சக்கரை பொட்டியோ? சரி பரவாயில்ல, எனக்கு கமிஷன் கரெக்டா கிடைக்குன்னா ஏத்தாப்புல ஒரு தெரியும் நிறைய பேர் இருக்காங்க. நான் வருவேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? மாட்டியா? உட்காருங்க. வேண்டாம், உனக்கு என் மேல கோவம்னு எனக்கு தெரியும். காலேஜில் அன்னைக்கு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். அதனாலதான் நீ வெளியே வராம இருக்கன்னா. ஓஹோ, அப்ப என்ன காலேஜ் கிளம்புறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா? அது சரி, எப்போது உங்களுக்கு என் மேல சிம்பத்தி வந்தது? என்ன வேணும்னாலும் சொல்லிக்க. உன் விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஒரு நினைப்பு தான் என்னை இப்போ முன்னாடி வர வச்சது. என்னாலதான் நீ கிளாஸுக்கு வராம இருந்தீன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இப்பவாவது என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணு, என்ன மன்னிச்சிட்டேன்னு. கண்டவனையெல்லாம் வர வச்சு பேசிட்டு இருக்கியா? இந்த வீட்டு வாக்குப்படியில கால் எடுத்து வச்சு உங்க காலை வெட்டிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. உள்ள போ. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்தேன். 1 மாசம் ஹாங்காங் போறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணணும். நான் இல்லாதப்போ மேனேஜர் பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கு இது சர்ப்ரைஸ் நியூஸா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன்.
அப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. ம். அப்போ நாளையில இருந்து உன் டியூட்டி என்னோட கேபின்ல தான். Okay, sir. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வரேன். இந்த மனோருக்கு இன்னைக்கு என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எங்க பணம் அவன் தெரியல. வருவான்க்கா. அப்புறம் வாரத்துல ஒரு தடவை கண்டிப்பா லெட்டர் போடணும். ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு சொல்றது தயங்காத. அங்க நான் போன உடனே உனக்கு சொல்றேன்க்கா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கே மறந்துட்டேன். நம்ம மனோருக்கு நம்ம ஆபீஸ்லயே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி. நிஜமாவா? பாரு, சொல்லி வாய் மூடல. நம்ம மனோகருக்கு 100 ஆயுசு. நீங்க எனக்காக காத்துட்டு இருக்கீங்களா? நான் ஹெல்த் கிளப் போனேன், அதான் அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில ஃப்ரெண்ட்ஸுக்கு வேற பிடிச்சிட்டாங்க, அதான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இங்க பாரு, இனிமே கிளப் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் அடங்கி உனக்கு கிடைச்சிருக்க வேலையை செஞ்சா போதும். வேலையா? எனக்கு வேலை கொடுத்த நல்ல மனுஷன் யாருடா? சொல்லு. அப்படிப்பட்ட நல்லவங்களும் இருக்காங்க மனோ. யாரு? அக்காவோட ஆபீஸ்ல. நாளைல இருந்து நீ வேலைக்கு போற. நிஜமாவுக்கா? நான் அடுத்த தடவை வர்றப்போ நீ இதுக்காக எனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கணும். நீ வர்ற வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நான் இன்னைக்கே கொண்டாட போறேன். இங்க இருந்தா ட்ரெயின் போயிடும். நான் வச்சுமாக்கா வரேன். வாடா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்டா. சும்மா ஊர் சுத்திட்டு இருந்த எனக்கு தேவிகா அக்கா ஒரு வேலை வாங்கி கொடுத்திருக்காங்க. அவங்க தெய்வம்டா, தெய்வ அவதாரம் தான். ஒரு விதத்துல நீ பாக்கியசாலிதான். கல்யாண முகூர்த்தம் நிச்சயம் பண்ணதும் உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குல்ல. உனக்கு வர ஒரு அதிர்ஷ்டம் தான். ஆமா, அவ அதிர்ஷ்டக்காரிதான். இனி கல்யாணத்தன்னைக்கு பார்ட்டி கீட்டின்னு என்கிட்ட யாரும் எதுவும் கேட்க கூடாது. இப்ப எவ்வளவு வேணாலும் குடிங்க. பாரு, நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கே குடிச்சு தீர்த்துறோம். என்னடா வணக்கங்க. மனோ, குடிச்சிருக்கியா? என்னது? வா. மெதுவா 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 வா. மெதுவா உட்காரு. மனோ 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 உண்மையை சொல்லட்டுமா ஆண்டிகா? முதல் உன்னை காலேஜில் பார்த்த அந்த நாள் இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ இப்ப நான் ஆளே மாறிட்டேனா? இப்ப மாறல, இனிமேல் மாறினா உண்டு. அன்னைக்கு பார்த்தப்ப கிராமத்து பொண்ணு மாதிரி இருந்த நீ இப்ப பட்டணத்து பொண்ணு மாதிரி மாறிட்டேன்.
கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கிறதா? சொன்னா என்கிட்ட கோச்சிக்கீங்களா? கோபமா? எதுக்கு? கிராமத்து பொண்ணுன்னு நீங்க என்ன கிண்டல் பண்ணீங்கல்ல, அதனாலதான் நான் இப்ப மாடர்ன் பொண்ணா மாறிட்டேன் ராஜேஷ். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? முதல்ல இருந்தே உங்க மேல எனக்கு வெறுப்பு இருந்தது. ஒரு மாதிரி நான் ஆயிட்டம் கூட சொல்லலாம். அப்படின்னா இப்ப நீ என்கிட்ட அன்பு காட்டணும்னு எப்ப உன் மனசு சொல்லுச்சு? சொல்லட்டுமா? அன்னைக்கு நீங்க முதல்ல என் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, விஷயம் தெரியாம அன்னைக்கு எங்க அண்ணன் உங்களை அடிச்சப்போ என் மனசுக்குள்ள எங்கேயோ என்னமோ ஆயிடுச்சு. அது வரைக்கும் உங்க மேல ஏற்படாத ஒரு சிம்பத்தி அன்னிலிருந்து எனக்கு தோண தொடங்கிடுச்சு. அப்போ அது வரைக்கும் உன் மனசுல நான் இல்லையா என்ன? எல்லாத்தையும் இப்ப உடனே சொல்ல முடியாது. எதிரியாவோ நண்பனாவோ என் மனசுல இடம் பிடிச்சிருக்கீங்கிறது தான் உண்மை ராஜேஷ். சந்தோஷம். அப்படின்னா நான் உன் மனசுல இடம் பிடிச்சிருக்கேன். என்ன பண்ற நீ? Come on. குறும்புக்காரி. ஓகே ஓகே. மீனா, இன்னைக்கு ஏன் லேட்டு? என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கையெழுத்து போடுறது இருக்கட்டும், முதல்ல லேட்டா வந்ததுக்கான காரணம் தெரியணும். காரணத்தை அவசியம் சொல்லணுமா? ஆமா, நான் இந்த மேனேஜர் சீட்ல இருக்கிற வரைக்கும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் கையெழுத்து போட விடுவேன். இந்த சீட்ல நீ உட்காரத்துக்காக சங்கர் சாரை எப்படி மயக்கி காரியம் சாதிச்சேன்னு வேற யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா? கரெக்டா. சங்கர் சாரை மயக்கிறதுக்காக நான் எல்லாத்துக்கும் சம்மதிச்சது உண்மைதான். ஒரு உதவி கேட்டு நான் தட்டின கதவெல்லாம் இல்லைன்னு அடைக்கப்பட்டதும் ஜெயிக்கணுங்கிற வெறி எனக்கு வந்துச்சு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷம் நிலைக்கணுங்கிறதுக்காக நான் எதுவும் செய்வேன். கெட் அவுட். போய் ஃபிளைட்டுக்கு என் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஜஸ்ட் அ மினிட். ஓகே தான். ஓகே, தேங்க்யூ.
என்ன? இல்ல அக்கா உள்ள இருக்காங்களா? இல்ல, வெளியே போயிருக்காங்க. என்ன விஷ்ணு, நீயே பார்த்து நிக்கிற? ஒண்ணு இல்ல. சாரி மேடம், காத்திருந்து போர் அடிச்சிருச்சா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றது இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. உனக்கு வர பொண்ணு எப்படி? பார்க்க நல்ல அழகா இருப்பாளா? அட என்ன கேள்வி மேடம் இது? நான் அவன் முகத்தை சரியாவே பார்க்கல மேடம். நீ அவளை பார்க்கலைனாலும் உனக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல? அவளை பிடிச்சிருக்கு, பாவம் ஒரு பெண்ணாச்சே. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன மறந்துடுவியா மனோ? மறக்கிறதா? எதுக்கு? இருந்தாலும் முன்ன மாதிரி என்ன பார்க்க வருவியா? நீ வர முடியாதுன்னு தெரியும். பொண்டாட்டி, குடும்பம், இதுக்கு ஆசைப்படாதவங்க இந்த உலகத்துல யாரும் இல்ல. ஒரே ஒரு வேண்டுகோள், எப்பவாவது ஒரு தடவை என்ன வந்து பார்க்கணும். என்ன வரல? விஷ்ணு, நீ போய் அக்காவ ரூம்ல இருந்து அந்த வாக்மேன் செட் எடுத்துட்டு வா. என்ன வேணும் சொன்னீங்கக்கா? ஓ, இவன் கிட்ட என்னால பேச முடியாது. அக்கா காதுல வச்சு பாட்டு கேட்பாங்கல்ல, அந்த சின்ன டேப் ரெக்கார்டர்ல அது. ஓ, அந்த சின்ன பாட்டு போட்டி ஒண்ணு இருக்குமே அதுவா? இப்ப எடுத்துட்டு வரேன்க்கா. வேற மறைக்குதே. என்னக்கா அதுல பாட்டை கேட்க மாட்டேங்குது? பாட்டு கேட்கணும்னா இதோ இத ஆன் பண்ணணும். இப்ப கேக்குதுக்கா. போதும் போதும், நேரண்டா உனக்கு. நீ அப்பதான் பாட்டு கேட்கலாம் விஷ்ணு. இப்ப அதை கொடு. என்ன விஷ்ணு? இல்லக்கா, இந்த மாலை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நான் கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமாக்கா? எதுக்கு? எனக்கு இந்த மாலையை தொட ரொம்ப ஆசையா இருக்கு. அக்கா வந்துட்டாங்க போல இருக்கு. நீ முதல்ல வெளியே போ. நல்ல வேலை. அம்பிகா தூங்கிட்டாளா? இல்லக்கா, உள்ள மூச்சுட்டு தான் இருக்காங்க. என்னக்கா பயந்துட்டீங்களா? வந்ததும் படு தூங்கிட்டீங்க. போய் சாரிய மாத்துங்கக்கா. அதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான். நீ போய் படுத்து தூங்கு. உங்களுக்கு என்னாச்சுக்கா? முகத்தை பார்த்தா ஆபீஸ்ல இன்னைக்கு யார் கூடயோ சண்டை போட்ட மாதிரி இல்ல இருக்கு. அம்பிகா ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விட. சரிக்கா.
வரேன்க்கா. ஸ்டடி டூர்னு சொல்லிட்டு போறதெல்லாம் பரவாயில்ல, ஆனா வீட்டுக்கு போன் பண்ண மறந்துடாத. அத நீ சொல்லுமாக்கா, நான் கண்டிப்பா போன் பண்றேன். ஓகே. என்ன ஆளு நீ? இவ்வளவு நேரம் உன்னை காணோன்றதுனால நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் விடணுங்கிறது தான் அக்காவோட பிளான். வேண்டாங்கிறதுனால இங்கேயே இறக்கி விட்டாங்க. அப்படியா? காலேஜ் வரைக்கும் போயிருந்தா நாம பிளான் எல்லாம் அவ்வளவுதான், அக்காட வசமா மாட்டிருப்போம். சரி சரி, வா வண்டியில ஏறு. சீக்கிரம். யார் கண்ணில் ஏதாவது மாற்றத்துக்கு முன்னாடி சீக்கிரம் கிளம்பலாம், வா. என்ன ஒரு மாதிரியா இருக்க? பாத்து. வா. என்ன பயமா? இதெல்லாம் அக்காவுக்கு தெரிஞ்சா? யாருக்கும் தெரியாதுமா. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வா வா வா. வாய தரமா? இது என்ன அங்கே நின்னுட்ட? வாமா. மனோகரோட அக்கா ஸ்தானம் உனக்கு இங்க, அதனால பால் பழம் கொடுக்க வேண்டியது நீதான். இந்தம்மா வாங்கிக்க. வாங்கிக்கமா. ஐயோ சாரிம்மா, சாரி. வரேம்மா. விஷ்ணு, ரூம கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இப்ப கொண்டு வரேன்க்கா. இந்தாங்க தண்ணி. இது போஸ்ட்மேன் கொடுத்துட்டு போனாரு. அன்புள்ள அக்காவுக்கு தம்பி எழுதிக் கொள்வது. நான் நலமே. நீங்களும் தங்கை அம்பிகாவும் நலமுடன் இருக்க விரும்புகிறேன். எனக்கு லீவ் கிடைத்துள்ளது. இந்த லீவு நாள்ல நான் உங்களோட இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். நான் நம்ம வீட்டுக்கு வரப்போ ஒரு முக்கியமான விருந்தாளை கூட்டிட்டு வரேன். மற்றவை நேரில். அன்புள்ள தம்பி தேவராஜ். இது என்னோட அக்கா. ஹாய். தம்பி சொல்லிருக்கான் உன்னை பத்தி. இருந்தாலும்
நான் உன்னை பார்த்தது இல்லல்ல. பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? இவதான் நீ சொன்ன விருந்தாளியா? வா உள்ள வா. வாங்க. உனக்கு என்னமா பிடிக்கும்? டீயா, காஃபியா, கூல் ட்ரிங்க்ஸா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. டீயோ காஃபியோ எதுவானாலும் பரவாயில்ல. இவ பாம்பேல இருந்தாலும் இவளுக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர். விஷ்ணு, காஃபி எடுத்துட்டு வா. அதா இருக்கா? எனக்கு தெரியாத விஷ்ணு. பாவண்டாவன் ஊரு பேரு யாரும் இல்லாத ஒரு அனாதை பையன். வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னப்போ நம்ம முத்து மாமா தான் கூட்டிட்டு வந்தாரு. அம்பிகா எங்க? ஹாஸ்டல்ல இருக்கா. விஷ்ணு, இது யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? நான் சொல்லல. பாம்பேல என் தம்பி தேவராஜன், அவன் தான் இது. சரியான ஆள் தான் நம்ம அக்காவுக்கு வேலை கிடைச்சிருக்கான். நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டு நம்மளை ஏமாத்தி துரோகம் பண்ணிட்டு ஓடாம இருந்தா சரி. இனி இங்க இருந்தா எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும். ஏதாவது வேணும்னா விஷ்ணு கிட்ட கேட்டா போதும். சரிக்கா, ம் நான் வரட்டுமா? ம். பாம்பேல இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி நீ என்னென்ன காட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? வீட்டுக்குள்ளே இருக்கிற குளமும், சாயங்கால நேரத்துல கோயில்ல நடக்கிற பூஜையும், அப்புறம் வயலும் நதியும் நான் மறக்கல தேவா. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்ப வா? இத்தனை காலம் நீ வாழ்ந்த வாழ்க்கையில ஒரே சேஞ்சு 2 பெக்கு பிராண்ட் அடிக்கிற கெப்பாசிட்டி தான். அதுவும் நான் கத்து கொடுத்த பழக்கம். சரி சரி, என்னையே பாத்துட்டு நிக்காத, வா குளிக்க போலாம். உன் கல்யாணத்துக்கு நான் வரலான்னு இருந்தேன்டா. ஆனா அந்த நேரத்துல லீவ் சாங்ஷன் ஆகல. அதோட இவரோட ரிசர்ச் வேற முடியல. அது இல்ல, என் ரிசர்ச்னால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தேவாவுக்கு லீவு கிடைக்கல, அதான். ஆமா, ஃபங்க்ஷனா கிராண்டா நடந்தது இல்ல? ஒரு சின்ன மியூசிக் பார்ட்டி, அவ்வளவுதான். நீ உன் வைஃபை கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல? இல்லக்கா? வீட்டுல வேலை இருந்ததுனால அவ வரல. போதுண்டா. உங்களோட வீடும் சுத்தி இருக்கிற தோட்டமும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உங்க வீட்டுக்குள்ள சில பேரு சிலருக்கு துரோகம் பண்றாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. துரோகமா? என்ன சொல்ற நீ? துரோகம் நடக்குதோன்னு தோணுச்சு, அதான். இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் தான், பெருசா ஸ்கோப் இருக்கு தேவா. உனக்கும் கொஞ்சம் ஊத்தட்டுமா? வேண்டாம். ஓ ஆமா, அந்த மனோகர் ஆள் எப்படி? என்ன? இல்ல, உங்க அக்கா தேவிகா கூட எங்கேயோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். நீ இந்த வேண்டாத விஷயம் நினைச்சு கவலைப்படாத, பேசாம படு. அனு ப்ளீஸ். காலையிலே ஜாக்கிங் போறப்ப சொன்னேன், உன் சோம்பேத்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா மாறணும்னு. எங்க பழைய குருடி கதை தரடைங்கிற மாதிரி கதை எல்லாம் அந்த மனோகரை பார்த்து கத்துக்கணும். அந்த ஸ்டாமினுக்கு முன்னாடி நீயும் நானும் ஒண்ணுமில்ல. அந்த மனோகரோட ஜாக்கிங்க பார்த்ததுல இருந்து நான் அவரோட ரசிகாவே மாறிட்டேன் தேவா. ஹாய், குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங். உங்களோட பாம்பேக்கான டிக்கெட்டை என்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்? நாளைக்கே கிடைக்கணும்னா ரொம்ப நல்லது. ஒரு வாரம் தான் லீவு. எம்பி கூப்பிட்டப்போ நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இங்க இருக்க அதிர்ஷ்டம் இல்ல. இல்லன்னா ஒரு மாசம் ஜாலியா இருக்கிறேன்னு வந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ள போற நிலைமை வருமா? எதுவானாலும் தேவா நாளைக்கு பாம்பே போறதுக்கு டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க. அப்போ நீ போகலையா அனு? போறதா? நான் இங்க ஒரு மாசம் இந்த வீட்டுல ஜாலியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தேவா, நீ போய் குளிச்சிட்டு வா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும். வா. எங்க ஆபீஸ் முடிஞ்சா நேரா அங்க வரணும். ராத்திரி ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறதுக்கு என்னால முடியல. சரிம்மா,
ஆபீஸ் முடிஞ்சது சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன், போதுமா? ம். அக்கா வந்தாச்சு, நான் கிளம்பட்டுமா? இது என்ன தினம் தொந்தரவா போச்சே, எப்ப பார்த்தாலும் அக்கா ஆபீஸ்ன்னு. வாழணும்ல, அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். நான் வரட்டுமா? கொஞ்சம் நில்லுங்க. ஐயோ, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது போகும்போது கூப்பிடாதேன்னு. நான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அக்கா நான் மார்க்கெட்டுக்கு போறேன், ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஒண்ணு வேண்டாம். விஷ்ணு, இது கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடுறியா? இது யாருக்கா? ஃப்ரெண்டுக்கு. சரி வரேன்க்கா. சாவி எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. ஹலோ மனோ, என் கேபின் கொஞ்சம் வா. என்ன மேடம்? மனோ, நான் ஷெல்ஃபோட சாவி எடுத்துட்டு வர மறந்துட்டேன், நீ போய் எடுத்துட்டு வரியா? என் பெட்ரூம்ல இருக்குன்னு அணுகிட்ட சொன்னா போதும், என் காரை எடுத்துட்டு போ. ஓகே. வாவ், வாட் எ சர்ப்ரைஸ் மனோ. என்ன இந்த நேரத்துல இங்க வர? மேடம் ஆபீஸ் செல்ஃப் சாவியை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்களாம். ஓ, அதுவா விஷயம். உட்கார் மனோ. தேங்க் யூ. தேவராஜ் எங்க? தேவா ஏதோ ஆபீஸ் வேலையா வெளியில போயிருக்காரு. குடிக்கிறதுக்கு என்ன வேணும் மனோ? ஐயோ, இப்ப எதுவும் வேண்டாம், நான் உடனே ஆபீஸ் போகணும். மேடம் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது முடியாது. இன்னைக்கு என் கையால ஏதாவது குடிக்க வச்சுதான் உன்னை நான் அனுப்புவேன். ஜஸ்ட் a minute. இந்தா. தேங்க் யூ. அப்புறம் மேடத்தோட ரூம்ல மேஜை மேல சாவி இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா. ஓ, அத நான் மறந்துட்டேன். வா. என்னாச்சு மனோ? ஏதோ தலை சுத்துற மாதிரி இருக்கு. படுக்கணுமா? வா.
சும்மா பார்த்துட்டு நிக்காம சாவி எடு. நான் போகணும். நீ குடிக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுத்த? தலை சுத்துது. தொடாத என்ன? இந்த வீட்ல அடுத்தவனுக்கு வள வைக்கிற பொண்ணு இல்ல, உன் முன்னாடி நிக்கிற அனு. ஊருக்கு உபதேசம் பண்ணாம உங்க முதுக பார்த்தா போதும். இந்த வீட்ல மத்தவங்களுக்கு தெரியாம சில பேர் பண்ற காதல் நாடகத்தை பார்த்துட்டு இருக்கிறவன் நான். எனக்கு எல்லாம் தெரியுங்கிறத மறக்காத. அனு, நீ ஏன் திடீர்னு உடனே பாம்பேக்கு போகணும்னு சொல்ற? காலையில கேட்டதுக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் பாம்பே போக போறதா சொன்னேன். அப்ப இருந்த நிலைமையில அப்படி சொன்னேங்கிறதுக்காக என் வாழ்க்கை பூரா இங்கே இருக்க முடியுமா? அப்போ உனக்கு இங்க பிடிக்காத ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோ பாரு தேவா, உன் இஷ்டத்துக்கு பேசாத. நானும் உன் கூட வருவேன், அவ்வளவுதான். இந்தா 2 பேருக்கும் டிக்கெட். கேட்டியாக்கா? என்னாச்சுன்னு தெரியல இவளுக்கு. என் கூட பாம்பேக்கு வரேன்னு சொல்றாக்கா. அதுக்கு அனு என்ன சொன்னா? என்ன சொல்றது? என் கூட வரும்னு அடம் பிடிக்கிறா. அது எதுவா இருந்தாலும் நல்லது. நீ போனா அவங்க தனியா இருக்கணும்ல. இவளுக்கு இங்க என்ன குறைன்னு நீங்க சொல்றீங்க? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் படுத்து தூங்குங்க. காலையில எழுந்திருக்கணும்ல. ஆமா, நீ இன்னைக்கு ஆபீஸ் போகலையா? என்னமோ உடம்பு சரியில்லைம்மா. அப்போ நீ ஆஸ்பத்திரி போலாம்ல. உடம்பு சரியில்லைன்னு இப்படி இருந்தா சரியாகுமா? அம்மா, உடம்பு சரியானது நான் ஆபீஸ் போயிடுறமா. இப்ப என்ன தொந்தரவு பண்ணாத. இவனை காணாதுன்னு பார்க்க வந்து இல்லமா? நான் இப்பதான் இவங்கிட்ட கேட்டேன், நீ என்ன ஆபீஸ்க்கு போகலையான்னு. டயர்டா இருக்கும் அதான். உட்காருமா, இதோ நான் வந்துடுறேன். என்ன ஆபீஸும் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா, இனிமே நான் ஆபீஸ்க்கு வரமாட்டேன். யாரு மேல உனக்கு கோவம் மனோ? எனக்கு யாரு மேலயும் கோபம் இல்ல. என்ன நிம்மதியா வாழ விட்டீங்கன்னா போதும். என்ன ஏமாத்திட்டு நீ வாழ்றதுக்கு நான் உன்னை விட மாட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. இன்னைக்கு இந்த ஒரே ஒரு ராத்திரி மட்டும் உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் எப்பவும் உன்னோட வாழ்க்கையில இடைஞ்சலா வரவே மாட்டேன். என் வீட்டுக்கு வராம நீ என்னை ஏமாத்திடலாம்னு நினைச்சீன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது தேவிகாவை நீ பார்க்க வேண்டி வரும். என்ன பண்ணுவேன்? அக்கா போக சொல்லிட்டாங்க. இனி எங்க போய் நான் வேலை தேடுறது? வேலை தேடலாம்.
விடு விடு என்ன விஷ்ணு விடுடா விடு என்ன பணம் இல்லாத என் வாழ்க்கை அது அது என்னால முடியல மனோ. இனி இனி எப்போ உன்னை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். மனோ மனோ தேவி தேவி